ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இபிஎஃப் உறுப்பினர்கள் மற்றும் பென்ஷன், அதாவது இபிஎஸ் 95 மூலமாக பென்ஷன் வாங்குறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான அப்டேட்டானது கிடச்சிருக்கு. 10 வருஷத்துக்கு மேலே இந்த இபிஐ 95 பென்ஷனை உயர்த்தணும் அப்படிங்கிறது தொழிலாளர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களோட ரொம்ப முக்கியமான கோரிக்கையாக இருந்துகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மாநிலங்களவையில் ஒரு முக்கியமான அப்டேட்டானது கொடுத்துருந்தாங்க. அதாவது இபிஎஸ் 95 பென்ஷனருக்கு அவங்களோட பென்ஷனை உயர்த்தி கொடுக்கறதுக்கு எங்கள்கிட்ட நிதி மூலத்தனம் பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் இப்போ வந்திருக்கிற இந்த தகவல், அதாவது எல்லா இபிஎஃப் உறுப்பினர்களையும் சரி ஓய்வூதியதாரர்களையும் சரி அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த அதிர்ச்சியான தகவல் சம்பந்தமான முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மாநிலங்களவையில் இபிஎஸ் 95 பென்ஷனர் சம்பந்தமாக ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பப்பட்டது. இதை யார் எழுப்பினாங்க அப்படின்னா ஜான் பிரிட்டாஸ் அப்படிங்கிறவர் தான். இவர் நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ராஜ்யசபாவில் ஒரு முக்கிய பதவியில் இருக்கிறாரு. இவர் இபிஎஸ் 95 பென்ஷன் சம்பந்தமாக மாநிலங்களவையில் கேட்ட கேள்விக்கு மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் ஷோபா கரந்தராஜே ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை கேட்கும்போது தான், அதாவது இபிஎஸ் 95 பென்ஷனருக்கு எந்த அளவுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் வெளியே வந்திருக்கு. இபிஎஃப் உறுப்பினர்கள் அவங்களோட பங்களிப்பில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை இபிஎஸ் 95 பென்ஷனுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்படி அவங்க இபிஎஸ் 95 பென்ஷனுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுற அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது 2023-24 இபிஎஃப் தரப்புலேருந்து கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடிக்கு மேலே பிடிக்கப்பட்டிருக்கு. இபிஎஸ் 95 பென்ஷனுக்காக இப்படி பிடிக்கப்பட்ட அந்த அமௌண்ட்லேருந்து வட்டி மூலம் கிடைச்ச அந்த வருமானம் அப்படிங்கிறது 59,500 கோடி கிடச்சிருக்கு. இப்படி கிடைக்கக்கூடிய இந்த வட்டியிலேருந்து தான் இபிஎஸ் 95 பென்ஷனுக்கு அவங்களுக்கான ஓய்வூதியம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுக்கிட்டு வருது. அதாவது கடந்த நிதியாண்டு 2023-24 இபிஎஸ் 95 பென்ஷனுக்காக பிடிக்கப்பட்ட இந்த தொகையிலேருந்து கிடைச்ச வட்டி வருமானம் தான் இந்த 59,500 கோடி அப்படிங்கிறது. இப்படி கிடைக்கக்கூடிய இந்த வட்டி வருமானத்தை சம விகிதத்தில் பிரித்து கொடுத்துருந்தாலே இபிஎஸ் 95 ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு கௌரவமான ஓய்வூதிய தொகை அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ஆனால் இப்போது இபிஎஃப் அதை பண்ணலை அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சிருக்கு. அதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 59,500 கோடி வட்டி விகிதம் அப்படிங்கிறது ஓய்வூதியம் மூலமாக கிடச்சிருக்கு இல்லையா. ஆனால் இந்த 59,500 கோடியில் வெறும் 23,000 கோடி மட்டும்தான் ஓய்வூதிய தொகையாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற புள்ளி விவரம் வெளியே வந்திருக்கு. இந்த விஷயத்தை தான் டாக்டர் ஜான் பிரிட்டாஸ் அப்படிங்கிறவர் மாநிலங்களவையில் கேள்வியாக கேட்டிருக்கிறாரு. அதில் அவர் சொல்லியிருக்கிற விஷயம் இதுதான். அதாவது இது இபிஎஸ் 95 பென்ஷனுக்கு இணைக்கப்பட்ட அநீதி அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 59,500 கோடி கிடச்சிருக்கிற இந்த வட்டி வருமானத்தில் வெறும் 50% கூட இபிஎஸ் 95 பென்ஷனருக்கு ஒதுக்கலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. இப்படி மாநிலங்களவையில் நடந்த விவாதத்தில் தான் ஷோபா கரந்தராஜே ஒரு முக்கியமான புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் தொழிலாளர் துறை இணையமைச்சர் சொல்லியிருக்கிற விஷயம் இதுதான். அதாவது மார்ச் 31, 2025 டேட்டாப்படி 2 ஓய்வூதியதாரர்களில் ஒரு ஓய்வூதியதாரர் 1,500 ரூபாய்க்கு கீழே தான் ஓய்வூதியம் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 81,48,490 பேர் இபிஎஸ் 95 பென்ஷனில் இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்களில் 0.65% பேர் தான் 6,000க்கும் குறைவான ஓய்வூதியம் தான் வாங்குறாங்க அப்படின்னு அவங்க சொன்ன புள்ளி விவரத்தில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த புள்ளி விவரத்தை இன்னும் தெளிவாக எப்படி சொல்லலாம்னா, இபிஎஸ் 95 பென்ஷனர் அதாவது 81,48,000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அதில் பாதிக்கு மேற்பட்ட இபிஎஸ் 95 ஓய்வூதியதாரர்கள், அதாவது 49,15,000 பேருக்கு மேலே வெறும் 1,500 ரூபாய்க்கு கீழே ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் பரிதாபமான விஷயம். இந்த 0.65% ஓய்வூதியம் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதாவது 6,000 ரூபாய்க்கு கீழே அவங்க கிட்டத்தட்ட 53,500 பேர் இருக்கிறாங்க. இதில் நீங்கள் ஆவரேஜாக ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 78 லட்சம் பேருக்கு மேலே வெறும் 4,000 ரூபாய்க்கு கீழே தான் ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இபிஎஃப்ஓவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது கிட்டத்தட்ட 10,898 கோடிக்கு மேலே பயன்படுத்தாத பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இது இபிஎஃப் உறுப்பினர்கள் சரியாக கிளைம் பண்ணாமல் விட்டுட்டு போன பணம் தான். இது இன்ஆக்டிவாக இருக்கிற பிஎஃப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். இபிஎஸ் உறுப்பினர்கள்ட்டேருந்து இபிஎஸ் 95 பென்ஷனுக்காக பிடிக்கப்பட்ட இந்த அமௌண்ட்லேருந்தே கிட்டத்தட்ட 59,500 கோடி வருமானம் வருதுன்னா, கிடைச்ச வட்டி வருமானத்தை இபிஎஸ் 95 பென்ஷனருக்கு சரியாக பிரித்து கொடுத்துருந்தா அவங்களுக்கு ஒரு கௌரவமான பென்ஷன் அமௌண்ட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். இதை ஏன் பண்ணலை? அது மட்டும் இல்லாமல் கிடைச்ச 59,500 கோடியில் 23,000 கோடி தான் கொடுத்துருக்குறாங்கன்னா மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டு எங்கே போணுச்சு? இபிஎஃப்ஓவை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் 95 பென்ஷனருக்கு வட்டி வருமானம் மூலமே இந்த ஓய்வூதியத்தை நல்ல முறையில் கொடுக்கலாம். அப்படி இருந்தும் இபிஎஸ் பென்ஷனருக்கு அவங்களுக்கான ஓய்வூதியம் அப்படிங்கிறது தினக்கூலி வாங்குறவங்களை விட ரொம்ப கம்மியாக இருக்கு. நிதி பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இது அவங்களுக்கு இழைக்கிற ஒரு அநியாயம் அப்படின்னே சொல்லலாம். இதைத்தான் டாக்டர் ஜான் பிரிட்டாஸ் அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க.
இபிஎஸ் 95 பென்ஷனருக்காக டாக்டர் ஜான் பிரிட்டாஸ் அவர்கள் கேட்டிருக்கிற இந்த கேள்வி நியாயமானதா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.